Hi friends, welcome to Dham life. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சண்டே புரட்டாசி செகண்ட் சண்டே வெஜிடபிள்ஸ் வச்சு செஜ்வான் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்ய சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்துட்டு நூடுல்ஸ் தான். நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்ய சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். That's what I'm talking about. Wait! Okay, now, from the beginning. Hit it, boys. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு பூண்டு வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். 2 கேரட் வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் வந்துட்டு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமாக வந்துட்டு நம்ம செய்ய போகிறதுக்கு முக்கியமாக வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆயில் வந்துட்டு எண்ணெய் தண்ணியில் சேர்த்து நல்லா சூப்பராக வந்துட்டு நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்க முடியாது. இருக்கலாம், அது மேலே வச்சாதான் இருக்க முடியும். அந்த நூடுல்ஸ்ல போட்டு இது பண்ணாதான் அங்கே சாஃப்ட்னஸ் வரும், அப்பதான் அது இருக்க முடியும். இப்போ இருக்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் குருடாயில இல்லை, ஆயில் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நூடுல்ஸ் செய்து ரொம்பவே வந்து குயிக்காக வேலை முடியும். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஸ்பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வதங்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மந்தையில் ஏதோ போடுவோம் அப்படின்னா வெங்காயம் வந்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த ஆயிலே வந்துட்டு நல்லா வந்துட்டு கேரட்டு நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வேகணும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ். முட்டையை காணா பொட்டாச்சுன்னா அது மட்டும் தனியாக எடுத்துக்கேன். இது வெஜ்ஜு முட்டை. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அரைஞ்சிடுது நைஃப் குடல் நல்லா. இப்போ வந்துட்டு இது வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருக்க காயெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மதர்ஸ் ரெசிபி பிராண்டோடைய செஸ்வான் சாஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி அந்த மாதிரி வந்து தொட்டும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கண்ணாடி கிளாஸில் தான் இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்துட்டு நம்ம இதை வந்து புதுசாக வாங்கினோடனே இந்த மாதிரி வந்துட்டு ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஸ்பைசஸாக தான் இருக்குது, தொட்டு பார்த்தாவே தெரியுது. இதிலே வந்துட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குதான். நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இதில் வந்துட்டு சில்லி வந்துட்டு காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த சாஸ் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்துட்டு காயோட வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாஸ் சேர்த்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து நம்ம போட்டிருக்க மசாலாலாம் வந்து நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், குயிக்காக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு காயெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோன்னா நூடுல்ஸ் இது ரொம்பவே ஈஸி. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வெங்காயத்தாள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே மழைச்சாறு போல் துவைக்கலாம். மழை வர மாதிரி தான் இருக்குது. ஓகே 2 வீக்ஸாக நம்ம வந்துட்டு சைனீஸ் ஃபுட்டாக செஞ்சு சாப்பிட்றோம். அடுத்த வாரம் நூடுல்ஸு, அடுத்த வாரம் மைக்ரோனியம் அது என்ன மைக்ரோனியம்? மக்ரோனியம் செய்ய போகிறோம் அடுத்த வாரம். இந்த மிக்சிங் வந்து நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு அதை பண்ணார். நல்லா அழகாக பண்ணார். நான் தான் சிந்துறேன். ஜம்ப் ஆகுது என்னை விட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சண்டே சமையல் குயிக்காக வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு நல்லா வந்துட்டு இவங்களை வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் வந்துட்டு நூடுல்ஸோடு போய் நல்லா டச் ஆகி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக அள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செஸ்வான் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்துட்டு சாஸ்லாம் மேலே போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு செஸ்வான் சாப்பிடணும். இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? 5 வருஷம் இருக்குமா சாப்பிட்டு? 5 வருஷம் தம்பி போகிறதுக்கு முன்னாலாம் சாப்பிட்டேன். வரப்பெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ போதுமா? அதுக்கு நம்ம சர்றன்னு போயிடணும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய செஸ்வான் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைசஸாக இருக்குது. எப்பயாவது தானே சாப்பிட்றோம், அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைக்கெலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம். அது மாதிரி நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் செரிமானம் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இருக்கும். டாடா பாய். Hit it, boys.